வணக்கம். ஜெய் சாய்ராம். இந்த 4/4/2020 காலையில் நம்ம என்ன செய்யணும்? காலையில் ராவு காலம் 9 to 10:30. இந்த நாள் மிகவும் முக்கியமான நாள். என்ன இன்னைக்கு விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த காலத்தில் தேவர்கள் ஆலகால விஷம் வந்தது இல்லையா? பார்க்கடல ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் நின்று கடைந்த பொழுது அந்த இடத்துல நிறைய பொருட்கள் வந்ததாக, காமதேனு, கற்பக விருட்சம், இந்த மாதிரி நிறைய அநேக பொருட்கள், நல்ல பொருட்கள்லாம் வந்ததாகவும் தேவாமிர்தம் வந்ததாகவும் நம்ம அறிவோம். அந்த நேரத்தில் ஆலகால விஷமும் கூட வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆலகால விஷத்தை மக்களை காக்கிறதுக்காக சிவபெருமான் இந்த ஆலகால விஷத்தை எடுத்து விழுங்கிட்டார். விழுங்கும்போது அது தொண்டை விட்டு கீழே இறங்குனாக்கா அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி அது தொண்டையை பிடிச்சி அப்படியே நிறுத்தி அந்த விஷம் இறங்காத மாதிரி பாதுகாத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால்தான் ஆண்களுக்கெல்லாம் தொண்டையில் ஒரு மேடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த 4/4/2020 அன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் காப்பாற்ற விளக்கை ஏற்ற வேண்டும் என்று நாம் முடிவெடுத்திருக்கிறோம். அந்த முடிவின்படி நம்முடைய வண்டலூர் வழித்துணை சாயப்பானுடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலும் விளக்கை எப்பொழுதும் ஏற்றுவோம். பிரத்யேகமாக 4/4/2020 காலையில் ராகுகால தண்டைக்கு இந்த கொரோனா வைரஸ் முற்றும் அகற்றப்பட வேண்டும் என்றும் இது இந்த உலகத்தை விட்டே விரட்டப்பட வேண்டும் என்றும் அந்த நோக்கத்திற்காக இந்த விஷ முறிப்பு சாயப்பாவால் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம செய்ய இருக்கிறோம். நம்ம எல்லாருமே அன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருக்க போகிறோம். அதனால எல்லாரும் சேர்ந்து வீட்டில் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல அந்தந்த வீடுகளில் இந்த விளக்கை ஏற்றி வச்சு நம்ம சாயப்பாவை வேண்டிக்கிட்டு மனமுருகி அப்பா ஒரு பிரார்த்தனையில் நம்ம ஈடுபடணும். கூட்டு பிரார்த்தனை. இத்தனை வாரம் இத்தனை மாதம் நம்ம எல்லாம் என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம பிரார்த்தனை கோபுரத்திற்கு கூடி செஞ்சிருக்கிற அந்த பிரார்த்தனைக்கு நிறைய வலு இருந்தது. அதே மாதிரி தான் நாம உடலால் நம்ம தனித்திருந்தாலும் உள்ளத்தால் ஒன்றாகத்தான் இணைந்திருக்கிறோம். அதில் சந்தேகமே இல்லை. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது, நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. அதுதான் டெலிபதின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஆக நம்ம என்ன செய்யணும்? இந்த 4/4/2020 அன்றைக்கு கண்டிப்பாக நம்ம இந்த விளக்கேற்றி கும்பிடணும். நம்ம எல்லாரும் கண்டிப்பாக இந்த காரியத்தை செஞ்சோம்னா அநேக உயிரிழப்புகளிலிருந்து தப்பிக்க முடியும். நம்முடைய இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக சாயப்பா செவி சாயப்பார். சாயப்பா வேற, சிவபெருமான் வேற அல்ல. ரெண்டு பேருமே ஒன்று என்று தான் நமக்கு தெரியும். அதனால் நம்ம எல்லாரும் இந்த விஷயத்தில் ஈடுபடுவோம். சாயாமல் நம்ம வாழ்வோம். உலகத்துக்கே இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகுது. அதனால் எல்லாரும் இந்த காரியத்தை செய்வோம். எல்லா சாயி சொந்தங்களும் இதில் இணைஞ்சிருப்போம். எல்லா நாடுகளிலிருந்தும் இதில் இணைஞ்சிருப்போம். இந்த பதிவு இந்த விளக்கு ஏற்றுறதுக்கான ஒரு பதிவு. அடுத்த பதிவில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, தீப வழிபாடை பற்றி நான் சொல்ல போகிறேன். அடுத்த பதிவில் தீப வழிபாடு எப்படி செஞ்சோம்னா நமக்கு அதில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். அதனால் அடுத்த பதிவுக்காக நீங்கள் காத்துக்கிட்டுருங்க. இந்த பதிவு 4ஆம் தேதி 4வது மாதம் காலையில் ராவு காலத்தன்னைக்கு அப்போது 9 to 10 விளக்கேற்றி இந்த விஷ முறிவை நம்ம செய்யணும். அதுக்காக தான் இந்த பதிவு. சரியா? நம்ம எல்லாரும் செய்வோம், விளக்கு ஏற்றுவோம். அந்த ஒளி மிகுந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாம் வாழ்வோம். நோயகன்ற ஒரு நல்ல வாழ்க்கையை, ஆரோக்கியம் மிகுந்த ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒற்றுமை மிகுந்த ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வோம். பாபா தரிசனம் பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம், வண்டலூர் வருபவர்கள் வழியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம்.